புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 2025 ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு மாதமும் அவருடைய கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். 10 மாதத்தை முடிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த 11வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 11வது மாதத்தை நாம் காண்போமா என்ற நிலையில்லாமல் நாம் இருந்தோம். சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அப்படியாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல் கிருபை தயவு வைத்து இந்த 11வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த 11வது மாதத்துக்காக சில நாட்களுக்கு முன்பாக தேவ சமூகத்துல நான் காத்து ஜபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, அநேக மாவட்டங்களிலிருந்து, அநேக நாடுகளிலிருந்து சபை மக்கள் அநேகர் ஏசப்பா நம்மளோட வாக்குத்தத்த வசனத்தை கேட்க ஆயத்தமா இருப்பாங்களே, ஆவலா இருப்பாங்களே என்று சொல்லி நான் ஜபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை காண்பித்தார். அப்ப நான் தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பித்த போது 11வது வசனத்தை வேத புத்தகத்தை திறந்து எனக்கு காண்பித்தார். அந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்போது நான் ஜெபம் பண்ணி முடித்து விட்டு பின்பு நான் ஜபத்துல இன்னும் காத்திருந்து இன்னும் வெளிப்பாடுகள் ஆண்டவர் தராட்சி கேட்கும் போது ஒரு வார்த்தையும் வரவில்லை, ஒரு காரணம் தேவன் காண்பிக்கவில்லை. பின்பு ஜபத்தை முடித்து விட்டு இந்த உபாகமம் 10ஆம் அதிகாரம் வாசித்து 11ஆம் அதிகாரத்தும் வாசித்த போது அதுல ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை கேட்டு உங்க மனதில் வைத்து நீங்க அதற்காக ஜெபிங்கள். நான் விசுவாசிக்கிறேன், தேவன்கிட்ட கேட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை அப்படியே நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவதை செய்கிறவர், சொல்லாம ஒன்றும் செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்லி செய்கிறவர். அவர் வாக்கு பண்ணிருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்துல அற்புதம் செய்வார். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்குது. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவனுக்காக உன் வெளியிலே உன் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் என்று மோசே மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வந்து கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த நவம்பர் மாசத்துல ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். அவர் உங்களை திருப்திப்படுத்துகிற தேவன். எதெல்லாம் நீங்க இன்னும் திருப்தி அடையலையோ அதெல்லாம் தேவன் உங்களை இந்த மாதத்துல திருப்தி அடைய செய்ய போகிறார். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கடைசி வாக்கியத்துல நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் திருப்தி அடைய செய்ய போகிறாருங்க. எதிலெல்லாம் இன்னும் நீங்க திருப்தி அடையலையோ அதெல்லாம் தேவன் உங்களை திருப்தி அடைய செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார், எந்த விதமான ஆசீர்வாதம் தேவன் தந்து உங்களை திருப்தி அடைய செய்ய போறா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியத்தை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். இந்த திருப்தி அடைகிற ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுதுன்னா, சேர்க்கிற ஆசீர்வாதங்களை தேவன் தந்து உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். 2வது, ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். 3வது, எழும்பி வருகிற ஆசீர்வாதங்களால கர்த்தர் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை ஆண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது எப்படி சேர்க்கிற ஆசீர்வாதம், எப்படி ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதம், எப்படி எழும்பி ஆசீர்வாதம் சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு என்ற வார்த்தை இருக்குது. அப்ப ஆண்டவர் இந்த மாசத்துல சேர்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். சேர்க்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நீங்க விரும்புகிற, நீங்க ஆசைப்பட்ட, இப்ப இருக்கிற காலகட்டத்துல
வருது, வாங்கி சாப்பிட்டு போயிடுறோம். ஆனா எடுத்து வைக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அவர் தரப்போகிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதுல முழுவதும் வாசித்து பார்த்தா, அதுல ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதை ஆண்டு கொடுத்தார். அதுல ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளிலும் வேண்டிய ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தை நடப்பார்களோ நடக்க மாட்டார்கள் என்று அவர்களை சோதிப்பார். 6ஆம் நாளோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கதை பார்க்கிலும் இரட்டத்துணையாய் அவங்க சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைப்பார்கள். பின்னும் மோசே சாயங்காலத்தில், நீங்கள் புசிக்கிறது கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும், விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் உங்களுக்கு தருவார், அது விளங்கும் என்று மோசே சொல்வதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் முறையிட்டாங்க, நாங்க என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு அப்பத்தையும் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணி அதுக்கப்புறம் காடைகளும் தேவன் கொடுத்தார். அது அவரவர்கள் போய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய அளவு சேர்த்து கொள்ளாமல் சொன்ன போது எல்லாரும் அந்தந்த நாளுக்குரிய அப்பங்களும் காடைகளும் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் 7ஆம் நாள்ல மாத்தா, அதுக்கு முன்னாடி 6ஆம் நாள்ல 7 நாள் போய் சேர்க்கக்கூடாது, அதுக்கு முன்கூட்டி 2 நாளுக்கு வேண்டியதே சேர்த்து கொண்டாங்க. பாருங்க, அவங்க சேர்க்கிற ஆசீர்வாதம், அவங்க விரும்பின ஆசீர்வாதம் தேவன் அவங்க கொடுத்தார். நீங்க கூட அநேக நாள் சொல்லியிருப்பீங்க, எதுவுமே எடுத்து வைக்க முடியலையே, எதுவுமே சேர்த்து வைக்க முடியலையே, என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன் என்று சொல்லி நீங்க நினைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாசத்துல நீங்கள் திருப்தி அடையும்படி உங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அப்பமும் காடையும் கேட்டாங்க, அதை சேர்த்து கொள்ளபடி தேவன் தந்தார். அவங்களுக்கு வானத்திலிருந்து அப்பமும் காடைகளும் வந்தது. அதே தேவன் இன்றைக்கு நீங்க விரும்புகிற, நீங்க சேர்த்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு இந்த மாசத்தை தந்து உங்களை தேவன் திருப்தி அடைய செய்ய பண்ண போகிறார். 2வது காரியம், ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்களை தந்து தேவன் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். ஏற்ற காலம் என்ற என்ன தெரியுங்களா? கர்த்தர் சொந்தம். ஒவ்வொரு காலத்துல, ஒவ்வொரு வயசுல, ஒவ்வொரு வருஷத்துல ஆண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தருவார். இப்ப 5 வயது குழந்தைக்கு போய் ஒரு கார் குத்தா அது ஓட்ட தெரியுமா? காரை தொட்டு பார்க்கற குழந்தைக்கு. அப்ப அதுக்கு சரி இருக்காதே, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அந்த ஆசீர்வாதங்களுக்கு அந்த பிள்ளைக்கு தேவன் கொடுப்பா. அதே போல உங்களுக்கு அந்த வயசு நாட்கள்ல, நடக்க வேண்டிய நாட்கள்ல, வாரங்களில, மாதங்கள்ல, வருஷங்கள்ல தேவன் உங்களுக்கு என்று ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நவம்பர் மாதத்தில் தரப்போகிறார். அந்த ஏற்ற காலம் ஒருவேளை இந்த மாதமா இருக்கலாம், இந்த வாரமா இருக்கலாம், இந்த நாளா இருக்கலாம். எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரவில்லைன்னு சொல்லி நீங்க எண்ணி புலம்ப வேண்டாம். ஆண்டவர் ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதம் அது இந்த காலம். இதுவே இந்த மாதம் நவம்பர் மாதம் ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலமாக இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்க வயதுக்கு ஏற்ற, உங்களோட அனுபவத்துக்கு தக்க ஆண்டவர் ஆசீர்வாதங்களை இந்த மாதத்துல ஆண்டவர் தரப்போகிறார். அதனால நீங்கள் திருப்தி அடைய போகிறீங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அப்படிதான் சொல்லப்படுது, நான் ஏற்ற காலத்தில் உங்க தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற காலத்துல, இந்த நவம்பர் மாதம் தான் உங்களுக்கு ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலமாக இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியுமான ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் பொழிய பண்ண போகிறார். அதுக்கு ஏற்ற ஒரு வசனம் சங்கீதம் 68:9 சொல்லப்படுது, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன மது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டது. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் சம்பூர்ணமான மழையை, ஏற்ற காலத்தின் மழை போன்ற ஆசீர்வாதங்களை தேவன் பொழிய பண்ண போகிறார். உங்கள் மேல் தேவனே அது பொழிய பண்ண போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால நீங்கள் திருப்தி அடைய போகிறீங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3வது காரியம், எழும்பி வருகிற ஆசீர்வாதங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. அருமையான பிள்ளைகளை, எப்படி புல் முளைத்து அதனால ஆடு மாடுகளுக்கு ஆகாரம் கிடைத்து அதனால அது நல்ல பால் கறந்து அந்த பால்னால அவங்க செல்வம் எப்படி குழைக்கிறதோ,
அதே போல ஆண்டவர் முளைத்து எழும்பி வருகிற ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நாள் உங்களுக்கு தரப்போகிறார். எழும்பி வருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அங்கங்க நின்று போயிருக்கும், அங்கங்க தடைப்பட்டு இருக்கும், எல்லாம் வர வேண்டியது அங்கங்க அப்படி ஸ்டாப் ஆயிருக்கும். எங்கெல்லாம் உங்க நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஸ்டாப் ஆகி நின்று இருக்குதோ அதெல்லாம் தேவன் எழும்பி வர பண்ண போகிறார். எதெல்லாம் மறைந்து போச்சு உங்க ஆசீர்வாதம், அதெல்லாம் முளைத்து எழும்பி வர தேவன் பண்ண போகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொழுமையா இருக்கும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, முச்செடிக்கு பதிலாக தேவதொரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், நிர்மலமாகாத நித்திய அடையாளம் இருக்கும். அருமையான பிள்ளைகளே கவனிங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு முச்செடி போல வாழ்க்கை இருந்திருக்கலாம். அதற்கு பதிலாக தேவன் தேவதொரு விருட்சத்தை முளைக்க பண்ண போகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை காஞ்சி போன வாழ்க்கை கஞ்சோரி போல இருக்கலாம். அதுக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதாவது துன்பமெல்லாம் போய் சந்தோஷம் உண்டாக போகுது. கவலை, பாரம், வேதனை நீங்கி உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் எழும்பி வருகிற ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். என்னன்னா, சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம் தந்து உங்களை திருப்தி ஆக்க போகிறார். அடுத்து ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதம் தந்து உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். அது எழும்பி வருகிற ஆசீர்வாதம் தந்து தேவன் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். இன்னும் என்னென்ன திருப்தியான ஆகாரத்துக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா ஒரு 7 விதமான தேவன் திருப்திப்படுத்துற ஆசீர்வாதங்கள் இருக்குதுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 147 14ஆம் வசனத்துல உயர்ந்த ஆகாரத்தினாலே உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். இரண்டாவது 107ஆம் சங்கீதம் 8ஆவது வசனத்துல ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார். மூன்றாவது சங்கீதம் 103 5ஆம் வசனத்துல நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குகிறார். அடுத்தது சங்கீதம் 91 16 படி கடைசி வரையிலும் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். சங்கீதம் 90 14 படி ஆண்டவர் கிருபையினால உங்களை திருப்தி ஆக்க போகிறார். ஆறாவது சங்கீதம் 65 4ஆம் வசனத்தின்படி ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால தேவன் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். அடுத்து சங்கீதம் 37 19ஆம் வசனத்தை சொல்லிருக்கபடி பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் எப்படியெல்லாம் திருப்தி ஆக்குறார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை 7 விதமான ஆசீர்வாதத்தினால உங்களை திருப்தி ஆக்க போகிறார். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமா 3 பாயிண்ட், ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் உங்களை ஆஸ்வதிக்க போறான்னு சொல்லி பார்க்கும்போது அழகா சொல்லப்படுறது. சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதங்கள்ல சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதத்தினால உங்களை திருப்தி ஆக்க போகிறார். ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதத்தினால உங்களை திருப்தி ஆக்க போகிறார். எழும்பி வருகிற ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் தேவன் தந்து இந்த நவம்பர் மாசத்துல உங்களை திருப்தி ஆக்க போறார். பட் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, தேவன் தர ஆயத்தம் ஆயிட்டார். அதே தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அதே தான் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு. என்ன தெரியுமா? 2 காரியம் நீங்க செய்ய வேண்டியது. ஒன்று, இந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேற நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கர்த்தநாம ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் அதுல 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லப்படுது. அங்க அருமையா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். அப்ப ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படினுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படினோம். எப்படி கீழ்ப்படினோம்? உங்க முழு இருதயத்தோடு, உங்க முழு ஆத்மாவோடு, உங்க முழு சிந்தையோடு அவர்த்தில் அன்பு கூறணுங்க. நல்லா கவனிங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறப்ப செய்ய மாட்டாங்க. ஆண்டவரை நான் நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுவதை செய்வதுதான் நீங்க அவரை நேசிப்பதற்கு அடையாளமே. நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு வாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, பைபிள் படி நடக்க மாட்டாங்க. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நேரத்தோட போக மாட்டாங்க. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, காலையில போத்திக்கிட்டு தூங்குவாங்க. அப்ப இயேசுவை நேசிக்கிறது உண்மையானால் நீ காலையில இருந்து ஜெபம் பண்ணுவாய், ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போவாய், உன் தசம்பாகத்தை செலுத்துவாய், திருவிருந்தை நீ அற்பமாய் எண்ண மாட்டாய், திருவிருந்துல பங்கு பெறுவாய், வசந்தபடி வாழ உன்னை அர்ப்பணிப்பாய். அதான் இயேசுவை நேசிக்குது, அதான் கீழ்ப்படிறது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி கீழ்ப்படிந்தால் அதான் அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம். அப்ப ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் நிச்சயமா ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல உங்களை ஆண்டவர் எல்லாவற்றும் திருப்தி அடைய செய்வார். ஒன்று.
இரண்டாவது காரியம், உங்க வாழ்க்கை ஆண்டவர் முழுதும் திருப்தி அடைய செய்ய போகிறார், அந்த ஆசீர்வாதம் தரப்போகிறார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அதே உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவரை நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்க. பாருங்க, வஞ்சகத்தினால அழகா சொல்லப்படுது, வஞ்சிக்கப்படாம எச்சரிக்கையா இருங்க. அம்மா நல்லா கவனிங்க, ஐயா நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போயிட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டு தேவனை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு திருப்தி அடைய முடியல, பஞ்சம், பசி, பட்னி, வரத்தெல்லாம் எங்கேயோ போகுது, கடன் சரியா அடைக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடியல. காரணம் வஞ்சிக்கப்பட்ட. இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் அங்க இருக்குது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். எதுல வஞ்சிக்கப்படுது? விக்கிரக காரியங்களில. தேவனுக்கு பிடிக்காத விக்கிரக காரியம், அதுல வஞ்சிக்கப்படுறது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். மாமா கூப்பிட்டாரு, அத்தை கூப்பிட்டாங்க, சித்தி கூப்பிட்டாங்க, ஆயா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஏசு விட்டுட்டு அவங்க சொன்ன சாயங்கால சமரத்திலே நீ ஈடுபட்டதுனால, நடந்ததுனால, அழகா பேசினாங்க, அழகா செய்தாங்க, கொஞ்சம் பண்ணுமா கொஞ்சம் செய்யுமா சொல்லி செய்ததுனால எல்லாமே தடைப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, இனிமே அதுல வஞ்சிக்கப்படாம இரு, வஞ்சிக்கப்படாம எச்சரிக்கையா இருங்க. எதுல வஞ்சிக்கப்படாம? வைக்கிற காரியங்கள். அப்ப ரெண்டு காரியம், ஒன்று கர்த்தர் கீழ்ப்படிங்க, இன்னொன்று வஞ்சிக்கப்படாமல் இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டு உங்களை எல்லாத்தையும் திருப்தி செய்வார். இப்ப நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஜெபம் பண்ணுமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எசப்பா, வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இந்த நவம்பர் மாதத்துல நீங்க சொல்லிருக்கீங்களப்பா, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவான்னு சொல்லி, இதோ சுவாமி சேர்க்கிற ஆசீர்வாதங்களை தந்து, எசப்பா அதனால காலத்தோடு ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்களை தந்து, ஆண்டவரே எசப்பா எழும்பி வருகிற ஆசீர்வாதம் தந்து இவங்களை எல்லாத்தையும் திருப்தி அடைய செய்யுங்க. இவங்களும் உங்க பிள்ளைகளை குடும்பத்தையும் இந்த மாதம் முழுவதும் திருப்தி அடைய செய்யுங்க. உங்களுடைய வருகை மட்டும் திருப்தி அடைய செய்யுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் எங்களோடு கூட உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க திரையில பார்க்க தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால், நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.